வெல்கம் டு மை சேனல் கோகி குக்கிங். இன்னைக்கு பழைய சாதத்தில் வடகம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட பழைய சாதம் இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு சூப்பரான வடகம் ஒன்று செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் சாதம், உப்பு, மிளகாய்த்தூள், சீரகம் என்கிட்ட தூளாக இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சீரகம் தூளாக இல்லை சீரகமாகவே இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மிளகாய் தூளை போட்டுக்கிறலாம். அடுத்து நம்ம சீரகத்தூளை போட்டுக்கலாம். இப்போது உப்பு போட்டுக்கலாம். என்கிட்ட சால்ட்டு உப்பு இல்லை அதனால தான் நான் கல் உப்பு எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சால்ட் உப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு டைம் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் சாதத்தை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா சாதத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். இதை இனி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இதை மாடியில் கொண்டு போய் ஒரு ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்து அது மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். என்கிட்ட இந்த சைஸ் ஆச்சிருக்கு. நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஒரு காலையில் ஒரு 9 மணியை போல் இந்த வடகம் போட ஆரம்பித்தேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நல்லா காஞ்சிருக்கும். நம்ம அப்போ பார்க்கலாம்.